பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு பாருங்க, அடுத்த ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்போ உண்டாகும்? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். அப்போ சிம்பிளா இந்த வசனத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, வேலை செய்யணும். யாரா இருந்தாலும் வேலை செய்யணும். அந்த வேலை செய்யல அப்படின்னா நம்ம ஆகாரத்துக்கு கூட மற்றவங்களை சார்ந்திருப்போம். சின்ன ஆசீர்வாதம் கூட நமக்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேரு வேலை செய்யற ஒரு அனுபவமே கிடையாது. நிறைய வாலிப பசங்களை கூட நான் பாக்குறேன், அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருக்க மாட்டேங்குது, வளைய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன செய்யறாங்க? நிறைய பேரும் சும்மா சுத்திட்டே இருக்கிறாங்க. படிச்சு முடிச்சாச்சு, அடுத்த ஒரு வேலைக்கு போகணும்ன்ற ஒரு உணர்வே கிடையாது. பெற்றோர் புலம்புறாங்க, ஐயோ என் பையன் இன்னும் வேலைக்கு போல பிரதர், என்னுடைய பிள்ளை இன்னும் வேலைக்கு போல பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கவே கூடாது. 2வது வசனம் சொல்லுது, வீணரோடு கூட நம்ம செலவிடக்கூடாது டைம். வீணர் அப்படின்னா சும்மா அப்படியே பந்தா பண்ணிக்கிட்டு அப்படியே கெத்த காமிச்சிட்டு பேசிட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட நம்ம சேர்ந்தோம்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு திறந்த வாசல் ஆர்டர் நமக்கு கொடுக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம சும்மாவே தான் அப்படியே அவங்களோட சேர்ந்து அவங்க மாதிரியே இருப்போம். தயவுசெய்து இந்த மாதிரியே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் தவிர்க்க வேண்டும். சொல்லி புலம்புறதெல்லாம் பேரண்ட்ஸ் ஒண்ணுதான், பிரதர் என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, சும்மா சுத்திக்கிட்டே இருக்கான் ஊருக்குள்ள, சின்ன பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கிறான், அதே மாதிரி மூத்த பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான், இதனால கெட்ட பழக்கங்கள் வருது, சும்மா அங்க போய் இங்க போயிட்டு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறான், ஆனா ஒழுங்கா ஒரு வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறான் பிரதர்னு சொல்லி புலம்புவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், உங்களுக்கு உண்டான வேலை என்னங்கறத ஆண்டவர்ட்ட நீங்க கேட்கணும். ஆண்டவரே நான் படிச்சு முடிச்சுட்டேன், இந்த மாதிரி இவ்வளவு 12th தான் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வேலையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான ஒரு வேலையை கொடுப்பார். அந்த வேலையில அந்த நிலத்துல நீங்க பயிரிட்டு நல்ல ஆசீர்வாதமா நீங்க செய்யும் போது அந்த வேலைய தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். மறுபடியும் சொல்றேன், சின்ன வேலையோ பெரிய வேலையோ உண்மையா செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை விட்டுட்டு வீணா சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, வீணா சுத்திக்கிட்டு இருக்கிற நபர்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் நானும் வறுமையை தான் பார்ப்போம். ஆசீர்வாதம் நமக்கு வரவே வராது, பரிபூர்ணம் சுத்தமா வராது. மனம் திரும்புங்க. கர்த்தர் கூட பேசியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? கற்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்னைக்கு நாங்க பார்த்தோம், இதோ தகப்பனே நீர் கொடுத்திருக்கிற வேளையில், நீர் கொடுத்திருக்கிற நாட்களை நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ராஜா. வீணா தகப்பனே நாங்க செலவிடக்கூடாது. எங்களுக்கு உண்டான வேலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல வீணரோடு கூட நாங்க அமர்ந்து பேசிக் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவர் வீணா எங்க டைமை செலவு பண்ணாதபடிக்கு ஆண்டவர் சொந்தத்துல தகப்பனை சரியாய் செலவிடவும், நீர் எங்களுக்கு தகப்பனை கொடுக்கிற வேலையை உண்மை உத்தமத்தோடு செய்யும் போது கர்த்தர் எங்களுக்கு பரிபூர்ணத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேற்றும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வீணரோடு சேராதீங்க, வீணாவும் இருக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வழிவாசலை திறப்பார். அந்த வாசல் திறக்கப்படும் போது உண்மையா இருங்க, அந்த வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பரிபூரணத்தை கொடுப்பார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ்.